முன்னணியா முன்னணையா? நம்முடைய பாவசாபக் கட்டுக்களிலிருந்து நம்மை ரட்சிப்பதற்காக, பரலோகம் சேர்ப்பதற்காக, விண்ணுலகிலிருந்து வந்து இம்மண்ணுலகில் மனிதனாய் அவதரித்த இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக சத்திரத்தின் முன்னணையைதான், அதாவது மிகச் சாதாரணமான அல்லது எளிமையான இடத்தையே தெரிந்து கொண்டார். ராஜாவாக பிறந்தவருக்கு முன்னணையில்தான் இடம் கிடைத்தது. பிறப்பு முதல் இறப்பு வரை அவர் தம்மைத் தாமே முற்றிலும் தாழ்த்தினவராய் காணப்பட்டார். மனிதரின் மனங்களை வென்றார். ஆனால் அவரது பிறப்பை உலகமெங்கும் கொண்டாடி மகிழ்கிற நாமோ எப்பொழுதும் முன்னணியில்தான் இடம் பிடிக்கத் துடிக்கிறோம். மற்றவர்கள் அதில் அமராதபடிக்கு தடுக்கிறோம். இடம் தராவிட்டால் முறைக்கிறோம். சிலரை பகைக்கிறோம். சிலரோ முன்னணியில் இடமில்லை என்பதற்காக இயேசுவே வேண்டாம் என்று அவரை விட்டு பின்வாங்குவதற்கு கூட தயங்குவதில்லை. என்னே ஒரு பரிதாபமான நிலைமை நம்மில்! கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நிலை நம்மை விட்டு மறைந்து போகட்டும். கிறிஸ்துவின் தாழ்மை நம்மில் உதிக்கட்டும். நாம் ஒவ்வொருவரும் முன்னணியின் அனுபவத்தை அல்ல, முன்னணையின் அனுபவத்தை அதிகம் வாஞ்சிப்போம். இயேசுவை உலகில் பறைசாற்றுவோம். இந்த உலகம் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும். ரிவைவல் ராபர்ட்.